வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பத்மபூஷன் விருதை தூக்கி வீசிய எஸ் ஜானகி. அடேங்கப்பா, பெரிய சம்பவமாக இருக்கேன். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பழம்பெரும் மூத்த பாடகி ஜானகி அம்மாளுடைய மறைவு செய்தி ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது. இப்படி இருக்கும்போது மறைந்த பாடகி எஸ் ஜானகி அம்மாவுடைய இசை உலக வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களை பலருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் பத்மபூஷன் விருதை வென்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எஸ் ஜானகி அம்மா கடந்த 1957ஆம் ஆண்டில் வெளியான தெலுங்கு படமான எம்எல்ஏ படத்தில் இருந்து திரையுலகில் பாடலுக்கு பாடி வந்தாங்க. முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொண்டவங்க தனது குழந்தை பருத்துவதிலே நாதஸ்வித்வான் வைடிசாமி என்பவரிடம் சில அடிப்படைகள் மட்டுமே கற்றுக்கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு சிறந்த பாடகிக்காக பல மாநில அரசுகளும் மத்திய அரசு விருதுகளும் வழங்கி கௌரவித்தது. குறிப்பாக 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலான செந்தூர பாடலை என்ற பாடலுக்கு தான் முதலாக தேசிய விருது வழங்கினார். அதன் பின்பு 1981ஆம் ஆண்டு மலையாளத்தில் ஏற்றுமான அம்பலத்தின் என்ற பாடலுக்கு பெற்றாங்க. 1984ஆம் ஆண்டு வெண்ணலோ சகோதரி என்ற தெலுங்கு பாடலுக்காக தேசிய விருது பெற்றாங்க. இதையடுத்து அவங்க கடைசியாக பெற்ற தேசிய விருது என்றால் 1992ஆம் ஆண்டு வெளியான தேவர் மகன் படத்தில் இடம்பெற்றுள்ள இஞ்சி இடுப்பழகி பாடலுக்கு பெற்றாங்க. இது இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநில விருதுகளையும் அவங்க வாங்கி குவித்திருக்கிறாங்க. அவரது இசை வாழ்க்கையில் சேவையை பாராட்டி மத்திய அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது அறிவித்தாங்க. ஆனால் எஸ் ஜானகி அம்மாவோ 50 ஆண்டுகள் மேலாகத்தான் இசைத்துறையில் இருக்கிறேன். இந்த அங்கீகாரமானது எனக்கு மிகவும் காலதாமதமாக கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். எனவே எனக்கு இந்த தேவையில்லை. ரசிகர்கள் கைதட்டலும் உற்சாகம், அவங்க பாராட்டு மட்டுமே எனது அங்கீகாரம் என்று விருதை ஏற்க மறுத்துட்டாங்க. இவரது இந்த முடிவு அப்போ இந்திய அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 2016ஆம் ஆண்டு, அதாவது தனது இசை வாழ்க்கையை தொடங்கி 60 ஆண்டுகள் நிறைவு பெற்ற இவங்க திரையில் பாடல்கள் பாடுவதில்லை என முடிவை அவங்க அறிவித்தாங்க. கடைசியாக கல்பனா என்ற மலையாள படத்தில் பாடல் பாடியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட மறைவு ஒட்டுமொத்த சினிமா துறையுமே உலுக்கியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.